கார்த்தி வந்து சேகரை கையும் குளமாக பிடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சேகர்கிட்ட கேட்கும்போது சேகரும் பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார், என்னை விட்டுருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரம்யா தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படிங்கும்போது, நான் பணத்துக்காக செய்தேன், ஆனால் ரம்யா மேடம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படிங்கிறவும் இதை கேட்டதுமே கார்த்தி வந்து ஆவேசத்தோடு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அடித்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. சரவணங்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பாவுக்கு வந்து கார்த்தி ஃபோன் பண்ணுறாங்க. நேற்றுக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்க, எதுக்காக என்னை வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் வந்து என்னை வந்து என்கிட்ட வந்து மாற்றி நீங்கள் பேசிட்டீங்க அப்படிங்கப்போ இது கிட்டதுமே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்தி அப்படிங்கும்போது, எனக்கு உங்கள் பொண்ணை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது. அதே மாதிரிக்கு நேற்றைக்கும் உங்கள் பொண்ணை பற்றின உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்னை வரவழைச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினச்ச நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டீங்க. மற்றபடி உங்கள் பொண்ணோட எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன், உங்கள் பொண்ணு மேலே நான் புகார் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரம்யாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி, நீங்கள் அப்படிலாம் எதுவும் செய்திடாதீங்க, நான் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா வந்து அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்திட்ட வந்து அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் எதுவுமே நாசம் பண்ணிடாதீங்க, நீங்கள் மட்டும் இப்போ என் பொண்ணு மேலே வந்து நீங்கள் புகார் கொடுத்துட்டிங்கன்னா அவள் வாழ்க்கையே நாசமாயிரும். ஆனால் அதுக்காக நான் அவள் செய்தது எதுவுமே நான் சரின்னு சொல்லலை, அவள் செய்தது மிகப்பெரிய தப்பு தான், அவள் ஏதோ புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ கார்த்தி சொல்கிறாங்க. ரம்யா எந்த மாதிரிக்கு இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் மேலே வந்து தீபா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறா, அதை விட எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால தானே அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் எனக்கே துரோகம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அவளோட டிஎட் ஃப்ரெண்டான தீபாவுக்கு இந்த மாதிரிக்கு நம்பிக்கை துரோகியாக அவள் ஆவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்டவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்போ ரம்யாவோட அப்பா வந்து ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி தம்பி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்காக இப்போ வந்து ரம்யா மேலே புகார் கொடுத்துட்டீங்கன்னா அவளுடைய எதிர்காலமே பாழாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு என்ன சார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, உங்கள் கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் இந்த உண்மையை வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணனும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, இந்த விஷயம் வந்து ரம்யாவுக்கு இது வரைக்கும் தெரியல, இன்னும் தெரிய வேண்டாம், சொல்ல போனாக்கி உங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடட்டும், அது வரைக்கும் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நம்ம காட்டிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றின எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாக்கி கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்கு வேற அடுத்ததாக என்னெல்லாம் வழி இருக்குதோ அதை பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்கள் தெரிஞ்ச மாதிரிக்கு காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கவோ அப்போ சேகர்த்தையும் வந்து சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவுமே நீ பேசக்கூடாது, உன்னை நான் இப்போதைக்கு விடுதேன், ஆனால் உன்னை நான் கண்காணிச்சுட்டு தான் இருப்பேனே தவிர மற்றபடி நீ ஏதாவது வந்து ரம்யாவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு உன் தோலை உரிச்சு போடுவேன், அதோட ஒன்று ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படிங்கும்போது இப்போ சேகர் சொல்கிறாங்க, சார் நான் அப்படிலாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் ரம்யா மேடத்துக்கிட்ட இங்கே நடந்ததையோ எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுருங்க சார், பணத்துக்கு எதாக நான் ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேனே தவிர மற்றபடி எனக்கு இதுக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ செய்த மிகப்பெரிய துரோகத்துக்கு நான் உன்னை சும்மாவே விடக்கூடாது, ஆனாலும் நான் விடுறேன், நீ வந்து இந்த ரம்யாவுக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க மாதிரி காட்டாமல் இருக்கிறதுக்காக தான் உன்னை நான் வெளியே விடுறேனே தவிர இல்லைன்னா உன்னை வெளியே விட்டுருக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை போ அப்படிங்கவும் சேகரும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து சரவணன் சொல்கிறாங்க, சரவணா, இவங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை பார்த்துக்கோ, ரம்யா வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சினிமாவில் நடக்கிற மாதிரிக்கு தெரியுது, இந்த மாதிரிலாம் நிஜத்துலேயும் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் கார்த்தி, நீ தான், ஒன்று அடையிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இப்போ ரம்யாவோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, என்னுடைய பொண்ணு இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், அவள் மனசில் இந்த மாதிரிக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினது நான் தான், அது என்னுடைய தப்பு தான் அப்படிங்கும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது, நீங்களும் தீபாவும் வந்தீங்களா, அப்போ நான் தான் ரம்யாட்ட சொன்னேன், உனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த மாப்பிள்ள கார்த்தி தான், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு, அதுக்கு பிறகு தான் அவன் மனசில் வந்து உங்களை பற்றின எண்ணத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பா, இது எல்லாத்துக்கான நான் தானே, நான் மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்திருந்தோம்னா அவள் கண்டிப்பாக அவன் மனசில் நீங்கள் வந்து வந்திருக்கவே மாட்டீங்க, அவளுக்கு இப்படி ஒரு எண்ணமும் வந்திருக்காது, ஆக மொத்தத்தில் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினது நான் தான், நீங்கள் தண்டனை கொடுக்க
கொடுக்குறதா இருந்தால் எனக்கு கொடுங்க, என் பொண்ணை எதுவுமே பண்ணிடாதீங்க, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கணும், உங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக்கும் வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் அவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. தீபாவுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் அப்படி தானே நினச்சேன். ஆனால் அவங்க இந்த மாதிரிக்கு வந்து மனசில் ஒரு துரோகத்தை நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ அப்போ சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இந்த விஷயம் வந்து துளி அளவு கூட ரம்யாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா தெரிஞ்சுட்டா அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரிக்கு ஆயிரும். அதனால உங்களோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்ச மாதிரிக்கே நீங்கள் காட்டிக்க கூடாது. அதே மாதிரிக்கும் உங்கள் ஒய்ஃப் தீபாட்டையும் நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதாவது சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்கள் தானே, அதனால அவங்க மனசு விட்டு இந்த மாதிரிக்கு ஏதாவது பேசிடக்கூடாது. அதனால நீங்கள் அவங்ககிட்டயே சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது, சரி சரவணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து தீபாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ ரம்யாவோட அப்பாட்டையும் சொல்கிறாங்க, சார் நீங்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து ரம்யாட்டையும் சொல்லிட வேண்டாம், அதே மாதிரிக்கு தீபாட்டையும் வந்து காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை தம்பி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த பார்த்தோம்னா ரம்யாவோட அப்பா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, கார்த்தி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மைதிலி மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லவும் என்ன கேம் விளையாடலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மியூசிக்கல் சேர் வச்சு நம்ம விளையாடலாம் அப்படிங்கவும் எல்லாருமே வந்து சேரில் வச்சு ஒரு பாட்டை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சேராக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி பார்த்தோம்னா அந்த ஒரு சேரில் வந்து ரம்யாவும் தீபாவும் போட்டி போடுறாங்க. ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தீபா வந்து அந்த சேரில் உட்காந்துருந்தாங்க, ரம்யா வந்து தோத்து போயிருந்தாங்க. இதை பார்த்ததுமே ரம்யா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டாம எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே எங்கிட்ட இருந்து நீ அபகரிச்சிருதே இல்லை, இந்த கேமில் அந்த சேரில் இருந்து என்னுடைய கார்த்தி முதல்ல நீ எல்லாத்திட்டையும் என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டே எல்லாம், நீ வந்து இந்த சேரை வேணா என்கிட்ட இருந்து நீ வாங்கிடலாம், இந்த கேம்லேயே நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் கார்த்தியை வந்து உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், கார்த்தி எனக்கு தான், அவர் என்கிட்ட இருந்து நீ வந்து காப்பாற்றவே முடியாது, அவர் கெட்ட போகிற தாலி அது எனக்கு தான், என் காலத்தில் தான் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தீபா வந்து ரம்யா கிட்ட வராங்க. ரம்யா ரம்யான்னு சொல்லி கூப்பிடும் போது ரம்யா சொல்லு தீபா அப்படிங்கிறாங்க. என்ன ரம்யா உனக்கு இந்த சேர் தானே வேணான்னு போய் உட்காந்துக்கோ, நீ வந்து இந்த மாதிரிக்கு சீரியஸ் ஆகுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரம்யா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபா, அந்த சேரில் வந்து நீ தான் உட்காரணுன்னு இருக்குது, இதனால் என்ன இருக்குது, கேம்னு வந்துடுச்சுன்னா அது வந்து நம்ம யார் ஜெயிக்குங்கிறது தான் போட்டி, இதில் என்னமோ நீ ஜெயிச்சுட்ட, ஆனால் அடுத்த கேம் வச்சாக்கி கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ரம்யா சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா மைதிலி மீனாட்சியும் காட்டுறாங்க. அப்போ மைதிலி மீனாட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேம் இல்லடி, எந்த கேம்லையும் நீ ஜெயிக்க முடியாது, எல்லா இதுலேயும் தீபா தான் ஜெயிக்க போகிறா, அவள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே நீ இங்கேயே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க, என்ன ரம்யா ஆஃப்டர் ஒரு கேம் தானே, இதில் வந்து நீ வந்து தோத்து போயிட்டேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்காது அப்படிங்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னுடைய ஃப்ரெண்டு தானே ஜெயிச்சிருக்கா, அப்புறமா எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் கவலைப்பட்டு இருக்க போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, நாங்கள் எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னவா சொல்கிறீங்க, கேம் விளையாடிட்டு இருந்தீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது மியூசிக்கல் சேர் தான் விளையாடணும், கடைசி ரவுண்டில் வந்து தீபாவும் ரம்யா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க போட்டி போட்டுட்டு இருந்தாங்க, அதில் தீபா ஜெயிச்சிட்டாங்க, ரம்யா தோத்து போயிட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க ரம்யாவை, நீ போட்டியில் மட்டும் தோக்க மாட்ட, நீ வந்து தீபாவோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கிற, அதுலேயும் தான் நீ தோக்க போகிற அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரம்யா பார்த்து அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா வராங்க, என்னங்க ஆச்சுது என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு மாதிரிக்கு வந்து சோகமாக இருந்தீங்களா அதனால தான் கேட்டேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா அப்படின்னு சொல்லவும் சரிங்க உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு எடுத்து வைங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து அவங்க ரம்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ரம்யா பார்க்குறாங்க, என்ன கார்த்தியோட பார்வையே சரியில்லையே, நம்மளை பார்த்தா வேணுமோ முறைச்சிக்கிட்டே போகிற மாதிரிக்கு தெரியுது, என்னென்னு தெரியல, ஒருவேளை சேகரை ஒருவேளை மாட்டியிருப்பானோ, சீச்சி அப்படிலாம் நடந்திருக்காது, அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தால் சேகர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான், இல்லைனா வந்து கார்த்தி இந்த மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டான், நம்மகிட்ட வந்து உடனே அவர் கேட்டிருப்பாரு, அப்படி எதுவும் நடந்திருக்காது, நம்ம தான் வந்து சேகர்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கோம்ல, அதனால் வந்து சேகர் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா சேகரும் அவங்க வந்துருந்தாங்க. அப்போ சேகரை வந்து தனியாக கூப்பிட்டு போய் ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு உன்னை பற்றி ஏதோ வந்து கார்த்தி வந்து சந்தேகப்படல, உங்கள்கிட்ட ஏதாவது அதை பற்றி விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினார் அப்படிங்கும்போது உடனே வந்து சேகர் நினைக்கிறாங்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாராவா, அங்கே கதையே முடிஞ்சு போச்சுது, இவங்க என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சேகர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க,
என்ன சேகர், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிற. நீ தான் அந்த சாமியார் வசம் போட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு கார்த்திக் எந்தவித டவுட்டும் வரல அப்படிங்கும்போது, சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். கார்த்தி சார் வந்து என்னை பற்றி எந்த வித டவுட்டும் பண்ணலை. நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன், அதாவது உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு நான் சாமியாரை வேஷம் போட்டு இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அது எப்படி மேடம் தெரியும்? அப்படியும் கூட நான் அவர்கிட்ட வந்து கையில் சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சேகர் சொல்லவும், இது கிட்டதுமே ரம்யா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் சேகர், இதே மாதிரிக்கே நீ வந்து கண்டினியூ பண்ணி அவங்க நீ நடிக்க ஆரம்பிச்சிடணும். எந்தவித டவுட்டும் வந்து உன் மேலே கார்த்திக் வந்துடக்கூடாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிற மாதிரிக்கே நீ கேட்டு நடந்துரு அப்படிங்கும்போது அப்போ சேகர் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறேன். அங்கே கதையே கெட்டு போச்சுது, எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுது. இவங்க என்னென்னா ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர் வந்து நினச்சிட்டு அவங்க ரம்யாட்ட சொல்கிறாங்க, சரி மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கப்போ ரம்யா அங்கேருந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா வந்து சாதாரணமாக இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ரம்யா இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இவளை எப்படியாவது இவன் மனசை மாற்றணுமே, இவன் மனசுலேருந்து கார்த்திக் எப்படியாவது தூக்கி எறிய வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேரடியாகவும் நம்ம அவட்ட பேச முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இவள் வந்து கார்த்திகை மறப்பா, இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவா. இல்லைன்னா நம்ம இப்போ என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. நம்ம அப்படியே மீறி சொன்னாலும் கூட கண்டிப்பாக வந்து நம்ம கண்ட கனவு வரைக்கும் பழிச்சிரும். அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளும் வந்து இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. அதனால அவள் அம்மா இல்லாத பொண்ணு, அவள் செல்லமாக வளர்ந்தது தான் இந்த மாதிரிலாம் தப்பாகி போச்சுது. இதுவே அவள் அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் சரிதான், கார்த்திக்கும் தீபாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், என் பொண்ணு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ தீபா வந்து வாங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படிங்கும்போது கார்த்தி வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா நம்ம வீட்டுக்கு ரம்யா அடிக்கடி வர வேண்டாமே அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு ரம்யா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. அது மட்டுமா அத்தையோட உயிரை காப்பாற்றினது கூட அவள் பண்ண பரிகாரத்தினால தான். நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு சொல்கிறீங்களே, ரம்யா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவள் எல்லா வேலையும் அவள் இழுத்து போட்டு செய்துக்கிட்டு இருக்கிறா. சொல்ல போனாக்கி இப்போ சாப்பாடுலேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது அவாதாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ காட்டி சொல்கிறாங்க, அப்படி இல்லை தீபா, நான் வந்து சொன்னதுக்கு காரணம் வேறையாக்கும். அவளுக்கே ஆஃபீஸில் வந்து வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணத்தை கவனிக்கிறனால ஆஃபீஸை வந்து விட்டுறக்கூடாதுல்ல, அங்கே எக்கச்சக்கமாக வேலை இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஓஹோ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன், அவள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையும் நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தீபா, அவங்க வீட்டு வேலையும் கவனிச்சுக்கணும்ல, நம்ம வீட்டு வேலையே அவங்க கவனிச்சிட்டு இருக்கனால, நம்ம கல்யாணத்தை பற்றியும் நினச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு நம்மளால பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கப்போ, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட சரிதாங்க, சொல்லப்போனால் அவள் சரியாக சாப்பிட்ற மாதிரி கூட எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு அவள் அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு தீபா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் வராங்க. என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா ரம்யா வந்து அடிக்கடி இங்கே வர வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மைதிலியும் மீனாட்சி பார்க்குறாங்க. என்ன கார்த்திக் ஒருவேளை ரம்யாவை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ, ஏதோ சந்தேகம் வந்திருக்குமோ, அதனால தான் அப்படி கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மீனாவும் கேட்கும் போது அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா அவர் வந்து எதுக்காக வேண்டான்னு சொன்னாருன்னா ரம்யாவுக்கு வந்து நிறைய ஆஃபீஸில் வேலை இருக்கும்ல, அதனால தான் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, ஆனாலும் வந்து மீனாட்சி மைதிலி அப்படியான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. கார்த்திக்கு வந்து ரம்யா மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்குது, அதுக்காக தான் அவர் இந்த மாதிரிக்கு சொல்லியிருப்பாரு. ஆனால் தீபா கிட்ட வந்து அவர் எதையோ மறைச்சிருக்காரு, அவர் வந்து பொய் சொல்லியிருக்காருன்னு தோணுது அப்படிங்கும்போது இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கார்த்தி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, அப்போ ரம்யா பற்றின ஏதோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சனால தான் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் வேணால் அவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி கேட்கமோ அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அப்படி சப்போஸ் நம்ம தப்பாக கேட்டக்கூடாதுல்ல, எனக்கு வேறு பயமாக இருக்குது, கார்த்தி தம்பி நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, சீச்சி கார்த்தி தம்பி அப்படிலாம் அவன் நினைக்கிற கூடிய ஆள்லாம் கிடையாது, ஆனால் வந்து ரம்யா பற்றின ஏதோ ஒரு தப்பான விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். தீபாவை வந்து நேரடியாக தீபாட்ட சொல்ல முடியாமல் இந்த மாதிரிக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கலாம், இந்த தீபாவுக்கு தான் என்ன சொன்னாலும் புரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம எதுக்கும் கார்த்தி தம்பிகிட்டே போய் ரம்யா பற்றின விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட பார்த்து பேச
பேசுறதுக்காக ரெண்டு பேருமே வராங்க. அப்போ கார்த்தியை பார்த்து மீனாட்சி சொல்றாங்க, கார்த்தி தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கும்போது, என்ன நீ என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ரம்யா பத்தின விஷயம் தான் அப்படிங்கும்போது கார்த்தி வந்து பாக்குறாங்க. ரம்யா பத்தின விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து உண்மையை வெளிப்படையாவே நான் சொல்லியிருந்தேன், ரம்யாவுக்கு வந்து உங்க மேல ஆசை இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா தம்பி, ரம்யா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து தீபாவை பார்க்கறதுக்காகவே எதுவுமே கிடையாது. அவளுக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறா. நாங்களும் வந்து தீபாட்ட வந்து மறைமுகமாக எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் தீபா வந்து அவன் மேலே ரொம்பவே அளவு கடந்த அதிகமாகவே நம்பிக்கை வச்சிருக்கனால என்ன சொன்னாலும் தீபா கேட்க மாட்டேங்கிறா. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த ரம்யா வந்து உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் நடத்துறதுக்காக அவங்க வரலை, உங்கள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் அவள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இதை பற்றின உண்மையை வந்து யாருக்கிட்ட சொல்கிறதுக்குன்னு எங்களுக்கு தெரியல, அத்தைக்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் அத்தை வந்து ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு மைதிலி மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க.